இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கின் ராஜினாமாவை ஏற்றார் இங்கிலாந்து அரசர் சார்லஸ். பக்கிங்ஹாம் அரண்மனையில் இருந்து வெளியேறினார். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததை அடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ரிஷி சுனக். வாக்காளர்கள் மற்றும் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பேட்டி. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது தொழிலாளர் கட்சி. புதிய பிரதமராக கீர் ஸ்டார்மர் பதவியேற்க உள்ளதாக தகவல். கடந்த 14 ஆண்டுகளாக பிரிட்டனில் ஆட்சியில் இருந்த ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. 100 இடங்களை கூட வெல்ல முடியாமல் படுதோல்வி. பிரிட்டன் தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட தமிழ் பெண் உமா குமரன் வெற்றி. அந்நாட்டு வரலாற்றில் முதல் தமிழ் எம்பியாக ஈழத்தமிழர் உமா குமரன் சாதனை. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கெயர் ஸ்டார்மருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியா இங்கிலாந்து கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த நேர்மையான ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை எதிர்நோக்குவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. நீட் முதுநிலை தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலை மாலை என 2 வேளைகளில் நடைபெறும் என அறிவிப்பு. 3 முறை தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் புதிய தேதி வெளியிட்டது தேசிய மருத்துவ கல்வி வாரியம். நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வலியுறுத்தல். தேர்வுகள் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற புதிய சட்டத்தை இயற்றியுள்ளதாக பிரமாண பத்திரம் தாக்கல். கோவை MyWe3 ஆட்ஸ் நிறுவனர் சக்தி ஆனந்தனுக்கு ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் நீதிபதி மலர் வாலண்டினா உத்தரவு. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 98% கூடுதலாக பதிவு. ஜூன் 1ஆம் தேதி முதல் இன்று வரை 116 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் கணிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அவகாசம் முடிந்த பின் பிரச்சாரம் மேற்கொண்டால் 2 ஆண்டுகள் சிறை. தேர்தலுக்கான வழிமுறைகளை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் செலவு கணக்கை வரும் 11ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. சென்னை, திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் பெரிதாக ஒன்றும் சிக்கல் இல்லை. சில மாறுதல் மட்டுமே செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் விளக்கம். சில சட்டம் பழைய சட்டத்துக்கு கொஞ்சம் நம்பர் அண்ட் சீரியல் மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் எப்படி இருந்தது, எப்படி அவங்க நம்ம யூஸ் பண்ணுறது சேம் தான். ஸோ இது பெரிய வித்தியாசம் நான் பார்க்கும்போது ஒன்றும் வரலையே. அண்ட் நம்ம ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசும்போது நான் கேட்குறேன், ஒன்றும் பெருசே இல்லை.
மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திங்கட்கிழமை நீதிமன்ற புறக்கணிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜி. மோகனகிருஷ்ணன் அறிவிப்பு. தமிழகத்தில் உற்பத்தியாகும் மொத்த பாலையும் ஆவினை கொள்முதல் செய்யும் வகையில் வியூகம். தனியாரை விட ஆவினுக்கு பால் வழங்குவதே உகந்தது என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை வெற்றி பெற செய்ய வேண்டும். எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். பல்வேறு பொறுப்புகளை வகிச்சவர் தற்போது விவசாய தொழிலாளர் அணியோட மாநில செயலாளராக பொறுப்பு வச்சுட்டு இருக்கார். இப்படிப்பட்ட அன்னியூர் சிவா அவர்களை விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைங்கன்னு அன்போடு சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கும் பாஜக கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்டுவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்த மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் பொதுவான நலத்திட்டங்கள் தொடர உங்களோட ஆதரவை வேண்டி நிற்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு வீடியோ மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம். இந்த மாதத்தில் இருந்து கூடுதலாக 1,48,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. நேரம் போதாது. 1,16,00,000 மகளிர் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை பெறாங்க. இந்த மாசத்திலிருந்து புதுசா 1,48,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தரப்போறோம். அதிமுக மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிட்டால் 4வது இடம் பிடிக்கும் என கூறியதற்கும் பதிலடி. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததாக கூறி வாயால் வடை சுடுகிறார் அண்ணாமலை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். தேர்தலில் டெபாசிட் இழப்பதில் அதிமுக கின்னஸ் சாதனை படைக்கும். அதிமுகவை பழனிசாமி அழித்து வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். என்ன பாடம் புகட்டுனாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம் அதிமுக கட்சி. இடைத்தேர்தல் வந்தால் போதும் திமுக அமைச்சர்கள் மழைக்கு வரும் ஈசல்கள் போல் சுற்றித் திரிகின்றனர். விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை விமர்சனம். புத்தீசல் வரும் மழைக்கு முன்னாடி மழை வந்தோடனே அது கீழே விழுந்து செத்து போயிடும் ஈசல். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் அந்த மலைக்கு இந்த மழையின் போது வரக்கூடிய ஈசலை போல இந்த இடைத்தேர்தலுக்கு ஈசலை போல சுட்டிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை சீர் செய்ய தவறிய திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அனைத்து ரேஷன் பொருட்களும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சருக்கு வலியுறுத்தல். தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எச்சரிக்கை. நீட் தேர்வு வேண்டாம் என்ற கருத்தை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்துவோம். நீட் தொடர்பான நடிகர் விஜயின் கருத்தை வரவேற்பதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. AI தொழில்நுட்பம் மூலம் மறைந்த விஜயகாந்தை பயன்படுத்தினால் அனுமதி அவசியம். திரைத்துறையினருக்கு தேமுதிக தலைமை வேண்டுகோள்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பிரச்சாரம். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார்? திமுக, மு.க. ஸ்டாலின் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ₹100 கோடி மதிப்பிலான நிலம் போலி பத்திரம் மூலம் அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கு. முன்னாள் அமைச்சர் தொடர்புடைய இடங்களில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு. சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை உறுதி. சொத்துக்களை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செப்டம்பர் மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும். டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். உதகை படகு இல்லத்தில் பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டம். படகு சவாரி செய்ய முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. சுமார் 9,000 ஏக்கர் நிலம் பாசனம் பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே சதுரகிரி மலையில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கானோர் மலையேறி சாமி தரிசனம். சேலத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 10 பேர் சிறையில் அடைப்பு. கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வாழ்த்து. ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி 120க்கும் அதிகமானோர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல். சத்சங் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். உயிரிழப்பு சம்பவம் குறித்த அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஜூலை 17ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. $375 மில்லியன் வாடிக்கையாளர்களின் விவரங்கள் இணையத்தில் விற்பனைக்கு இருப்பதாக வெளியான தகவல் வதந்தி. வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஏர்டெல் நிறுவனம் விளக்கம்.